தலைகளை தாழ்த்தி கண்ண மூடுங்க. தலைகள் கீழே தாழ்த்துங்க பார்க்கலாம். துதிக்கிறோம். அருமையான இந்த நாளுக்காக நமக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே பொள்ளாச்சி அந்த விபிஎஸ் 3 நாட்களையும் என் தேவன் ஆண்டவரே வித்தியாசமான முறைகள் தேவன் செய்து கொடுத்தீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இன்று 2 நாள் ஆண்டவரே வேடிக்கார போதில் கூட ஆண்டவரே இந்த குழந்தைங்களுடைய இந்த பாலியல் நாட்கள் ஆண்டவரே அப்பா அந்த விபிஎஸ் தேவன் தாமே ஆசீர்வதிங்க. இன்னைக்கு நீங்க கொண்டு வந்த பிள்ளைங்களை ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் விசேஷமாய் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து என் தேவனுக்கு பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வந்திருக்கிற பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தடைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளையும் என் தேவனுக்கு கொண்டு வாங்க. இங்க வந்திருக்கிற ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பெற்றோர்களையும் உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே அப்பா இதை பொறுப்படுத்தி நடத்துகிற ஆண்டவரே புனிதாக்கா ஃபேமிலி கூட உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய நாம மாத்திரம் மகிழ்படட்டும். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நன்றி அப்பா பரலோகத்தின் தேவனே, துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேலையின் தகப்பனே அப்பா இங்க கூடி வந்திருக்கிற தகப்பனே இந்த சிறு குழந்தைகளை அப்பா உங்க ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்பா உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாள் தகப்பனை உங்களுடைய சுத்த தகப்பனை இந்த குழந்தைகள் இத்தனை பேர் இந்த இடத்துக்கும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. எத்தனையோ பேர் இருந்தாலும் தகப்பனை இன்றைக்கு உங்கள் கண்கள் எங்களுக்கு எல்லா கொடுத்து கிடைச்சிருக்கோம் தகப்பனை. அதுக்கெல்லாம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லாரும் ஒரு நாளுக்கெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்கிற நம்பிக்கையில் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துருக்கிற தகப்பனே. அப்பா இந்த கூட்டத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனே. இந்த 2 நாட்கள் தகப்பனுடைய கரத்தில் கொடுக்குற தகப்பனே. இன்றைக்கு கேட்குற இந்த வசனங்கள் இந்த குழந்தைக்கு மாட்டேங்க தகப்பனே. மனசில் ஆழமாக பதிவு தகப்பனே. அப்பா அவங்க எதிர்காலத்தில் 30, 60, 100 எங்களுக்கு வரம் கருதுகளாய் மாறணும் தகப்பனே. அப்பா அவங்க எழுதி பிரகாசிக்கணும் ஆண்டவரே. அப்படியா என் தேவன் ஆசீர்வதித்து தகப்பனே. இது ஒவ்வொரு நாள் நம்மை வழி நடத்தும்படிக்காய் தகப்பனை கரத்தில் தாழ்த்தி கொடுத்து செபிக்கிறோம் பிதாவே. இதை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. இப்போ வனிதா சிஸ்டர் கரங்களை தட்டி நமக்கு இது பண்ணாம உங்களை கேதர் பண்ணி கரங்களை தட்டுங்கப்பா. வந்து உங்களுக்காக ஜபத்தை ஏறெடுப்பாங்க. தலைகளை தாழ்த்தி கண் மூடி ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கிறாங்களா? கண்ண மூடுங்க. ஏசப்பாவுக்கு நன்றி மட்டும் சொல்லுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம் பாண்ட காலை நேரத்துக்காக உங்களுக்கா கூட ஆணப்படி நன்றிகளை எடுக்கிறோம்ப்பா. அப்பா சிறு பிள்ளைகளை இடத்தில் நடத்துங்கள், அவங்களை தடை பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கீங்க தகப்பனே. இந்த விபிஎஸ் 2 நாள் நடக்க அப்பா தொடக்கம் முதல் முடிவு வரை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆவியானவரப்பா எங்களுக்கு வழி நடத்துங்க. எப்படி அவங்க டீச் பண்ணணும், எப்படி அவங்க இன்ட்ரெஸ்டாக வச்சுக்கணும், உங்களுடைய வசனத்தில் உங்களுடைய வார்த்தையில் உங்களுடைய பாடல் மூலமா அவங்களை நல்லா என்கரேஜ் பண்ண எங்களுக்கு இதுக்காக தகப்பனே எல்லா தடைகளையும் முடித்து கொடுங்க. இப்போ இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். Thank you sir for your wonderful prayers. உண்மையாவே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹலோ சில்ட்ரன்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்களுக்கு புதுசு தானே. என் பேரு புனிதா ஆண்டி, அவங்க பேரு பியூலா அக்கா. அந்த அக்கா வாங்க, பியூலா அக்கா வாங்க அக்கா. நீங்க உட்கார கூட வாங்க அக்கா. நீங்க பியூலா அக்காக்காக நம்ம கை தட்டலாமா? அப்புறம் வனிதா அக்கா உங்களுக்கு தெரியல, ஷீ இஸ் வெரி ஃபேவர். சிஸ்டர் நீங்க வாங்க சார். இவங்க எஸ்தர் அக்கா. இவங்களாக உங்களை எல்லாம் பாதுகாத்து நடத்துறாங்க. எஸ்தர் அக்காக்காக நல்லது நம்ம 4 பேரும் உங்களுக்கு 4 விதமா சில காரியங்களை சொல்லி கொடுத்து உங்களுக்காக பாட்டு, ஒரு டான்ஸ் பகுதி, சரியா, ஒரு கேம் பகுதி இதெல்லாம் வச்சு முடிச்சு ஒரு லஞ்ச் கொடுத்து ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புவோம். நாளைக்கு இதே மாதிரி நடக்கும்.
லாஸ்ட்டாக நம்ம ஒரு gift கொடுத்து அனுப்புவோம். சரியா? சரி. ஓகே சார், நம்ம ஒரு பாட்டு இப்போ சொல்லி கொடுக்கலாம். சென்னையில் இருந்த அங்கிளுக்கு ஜாப் வந்து உடுமலைப்பேட் வந்ததுனால நான் உடுமலைப்பேட்டில் வந்திருக்கேன். சரியா? அங்கே எனக்கு ட்வின்ஸ் 2 பேர், ஒரு பாய் ஒரு கேர்ள், அண்ணா அக்கா. அவங்களும் உங்களுக்கு கிளாஸில் எடுப்பாங்க. சரியா? இப்போ மிஸ் நான் வந்து டீச்சர். மிஸ் வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸசைஸ் ஒன்று பண்ணிடலாம். எல்லாம் ஒவ்வொரு இடத்துல வந்துருக்கீங்க, கொஞ்சம் டயர்டெல்லாம் இருக்கீங்களே, ஒரு 5 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஒரு பாட்டு பகுதிக்குள்ள கடந்து போகலாம். எல்லாரும் எழுதிக்கிறீங்களா? யூஸ் பண்ணுங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஆதி. உங்க பேர் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 4 நீங்க பேசுங்க. எந்த ஸ்கூல்ல இருக்கீங்க? சுமன் காலேஜ் அம்புச்சேரி. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 6. ஹரிஷ் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 5. ஜீவா 7. கோகுல் யுகல் ருகன் Girls in the class. என்னக்கா? இல்லைக்கா உனக்கு நான் வேணா அப்புறமா சொல்கிறேன். எல்லாரும் கையில கை, எல்லாரும் பக்கத்துல அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வாறு கை கொடுங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே பக்கத்துல பக்கத்துல அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். வெரி குட். எல்லாம் கை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? கையில் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி, அப்புறம் எல்லாம் யாவது முன்னாடி வருது டான்ஸ் இல்ல அவங்க நல்லா கேட்டுதான் யாரும் வெரி குட். அவ்வளவுதான். சரி, இப்போ ஒரு பாட்டு பாட போறாங்க. சரியா? யாதவ் இங்கே முன்னாடி வந்து இப்ப நம்ம யாரை இங்க பார்க்க வந்திருக்கோம் சொல்லுங்களேன். எதுக்காக வந்திருக்கோம்? யாரை பார்க்க வந்திருக்கோம்? எதுக்காக? ஏசப்பா. ஏசப்பாவை தெரியுமா உங்களுக்கு? பிடிக்குமா? பிடிக்குமா? ஏசப்பா பிடிக்குமா? எப்படி பிடிக்கும்? கொஞ்சமா பிடிக்குமா? நிறைய பிடிக்குமா? நிறைய பிடிக்கும். சோ அப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? ஏசப்பாவை பார்க்க வந்திருக்கோம் இல்லைங்களா? சோ அவரை நம்ம என்ன பண்ணலாம்? இன்னைக்கு பாடல் மூலமா வரவேற்கலாமா? ஏசப்பாவை பார்க்க வந்திருக்கிறோம், அவர்கிட்ட பேச வந்திருக்கோம், அவர்கிட்ட சில விஷயங்கள் சொல்ல வந்திருக்கோம். இதெல்லாம் இவங்க செய்யுங்கன்னு கேட்க வந்தோம். கண்டிப்பா அவங்க வாழ்க்கையை செய்வார். பாட்டு பாடலாமா? கூட வாரியா ஏசு சாமிக்கு
ஓகேங்களா? லைனையும் கத்துக்கணும், அக்கா ஸ்டெப்பையும் பார்த்துக்கணும். ஓகேங்களா? இங்க 3 பேருக்கு கஷ்டமா இருக்கா? ஈஸி பாரு. யார் அந்த இயேசு பார்க்க போகும் அந்த இயேசு சொல்லலாமா? ரியாக்ஷன் பண்ணலாமா? அக்காவுக்கு பண்ணிக்காம அதை பார்த்து நீங்க பண்ணணும். சரிங்களா? யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. ஓகேவா? ஒன்ஸ் மோர் சொல்லலாங்களா? யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. நெக்ஸ்ட் லைன் போலாங்களா? இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மோட்சலோகம் நானும் போக போறேன். இயேசுவோட செல்ல பிள்ளை நானே. நம்மளாம் யார்? இயேசுவோட செல்ல பிள்ளை. சரிங்களா? இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மோட்சலோகம் நானும் போக போறேன். அப்ப செல்ல பிள்ளையா இருந்தா நம்ம எங்க கூட்டிட்டு போவாரு இயேசப்பா? மோட்சலோகம். சரிங்களா? இன்னொரு டைம் பண்ணலாமா? ரீட் பண்ணட்டுமா? யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. ஓகே, இந்த பாட்டு மறுபடியும் பாடி அக்கா ஸ்டெப் போடலாம். சரிங்களா? ஓகே, நாங்க பாடுறோம், அக்கா ஸ்டெப் பண்ணுங்க. பாட்டு பிடிச்சிருக்கா? இன்னொரு டைம் பண்ணலாமா? நீயும் பாரியா? நீனா யாரு? நம்ம இல்லையா? கூட பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீயும் பாரியா? கேளுங்க. என்ன கேக்குறீங்க? ஏசப்பாட்ட நீயும் பாரியா கேட்கலாமா? நீயும் பாரியா? என் கூட பாரியா? ஆக்ஷன் பண்ணலாமா? நீயும் பாரியா? சொல்லமா? நீயும் பாரியா? என் கூட பாரியா? இயேசு சாமிக்கு நீ உன்ன தாரியா? இப்ப நம்ம எங்க போறோம்? ஏசப்பாட்ட நம்ம கொடுக்க போறோம். சரிங்களா? அப்போ நீ என்ன பண்ணணும்? மோசலோகம் போக நம்ம ஏசப்பாட்ட நம்ம ஜெபம் பண்றப்போ நம்ம கொடுக்க போறோம். சரிங்களா? பண்ணலாமா?
போக போறோம். இப்போ சண்டே ஸ்கூலுக்கு போக போறோம். இப்போ நான் கிளாஸ் பிரிக்க போறோம். அதான் சண்டே ஸ்கூலுக்கு போக போறோம். சண்டே கிளாஸ் போலாமா? தொடர்ந்து நீங்க இதே மாதிரி சண்டே கிளாஸ்க்கு வரணும். இப்போ பாருங்க மிஸ்டர் இப்போ பாருங்க ஒரு சில அக்காவை கூப்பிடுறேன். நீங்க சொல்றவங்க மட்டும் வாங்க முன்னாடி, சரிங்களா? அதான் ஜெனிதா அக்கா. இவங்க கிளாஸுக்கு நீங்களாம் போங்க. ஒன்று பாத்துக்கோங்க, அவங்க தான் உங்களுக்கு கிளாஸ் இருப்பாங்க ஏசப்பா பத்தி சொல்றாங்க, சரிங்களா? 2 3 4 5. இந்த அக்கா கூட லைன்ல போயிடுங்க. நீங்க 5 பேரும் ஜெனிதா அக்கா, சரிங்களா? அப்ப ஜெனிதா அக்கா கூட போங்க லைன்ல. அப்ப நீங்க ஃப்ரெண்ட்ல போங்க. அக்கா கூட போங்க, அக்கா கூட போங்க. அக்கா கூட லைன்ல போங்க. ஜெனிதா அக்கா கூட போங்க. அக்கா கூட. அப்ப கிரேயான்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அக்கா கூட போங்க. நெக்ஸ்ட் பிரைமரினா யாரு நான் வச்சுறேன் அவங்க மட்டும் வாங்க. தீபா அப்படியே பிரைமரி படிக்க மிஸ் நான் எடுப்பேன் பிரைமரி, சரிங்களா? 2 ஒரு நிமிஷம். தம்பி நீ வா. அங்க போ, அந்த கொடுப்பு. பவுல் நீங்க இங்க, சரியா? அந்த பிரைமரி கிளாஸ் பிரைமரி இருக்கு பாருங்க, அங்க போய் வெயிட் பண்ணுங்க. அடுத்தது அடுத்தது பியூலா சிஸ்டர். பியூலாக்கா வாங்கக்கா. கிளாஸா? ஆமா. பியூலாக்கா கிளாஸ். மாடியே வரும். மியூசிக் நிறுத்துறோனே யார் கையில பலூன் இருக்கோ அவங்க ரெடி. பால் வந்து கையில கொடுப்பாங்க, ஒரு மியூசிக் போடுவாங்க, டக்குனு என்ன பண்ணுவாங்க, நிறுத்துவாங்க. அந்த பால் யார் எடுத்ததோ அவங்க என்னது அவுட். புரிஞ்சுதா? அந்த குழந்தைகளுக்கு ஹரிஷ் புரிஞ்சுதா? அட்மிஷன் ரேட் புரிஞ்சுதா? விவர புரிஞ்சா? ஸ்டாப் பண்ணிரும். சென்னையா? இப்போ பால் ஓகே. இப்போ தூக்கி போடுறது பண்ணணும். ரெடி ரெடி. பாஸ் பண்ணுமா இப்படி. நெக்ஸ்ட் சொல்லுங்க பக்கத்துல. Good afternoon. Hi everyone. Okay. Sister, faster welcome பண்ணுவா. See children. இந்த சபை பாஸ்டர் இவங்க தானே. வெல்கம் பாஸ்டர் சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. வாங்க பாஸ்டர். ஓகேவா வாங்க. Thank you பாஸ்டர். ரெடி ரெடி ஜோஸ் பாஸ்டர். பாஸ் பண்ணு பாஸ் பண்ணு. பாஸ்டர் மாஸ்டர் அவுட். அன்பு ரெடி 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 ரெடி. கையில கொடுக்கணும், கீழே போடக்கூடாது. கையில கொடுக்கணும். அவுட். யுகன் அவுட். வெளிய வாங்க. அடுத்து ஸ்டார்ட் ஸ்டார்ட். பக்கத்துல க்ளோஸ் ஆகும். ஸ்ரீகாந்த் பால் வாங்குடா. என்னவா? சரி சரி. பக்கத்துல போ, பக்கத்துல போ. அவுட். ரித்திகா அவுட். அடுத்து தீபா. பக்கத்துல க்ளோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பாரு.
ரெண்டு பேர்ல யார் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் கொஞ்சம் தூரம் தூரம் ரெடியா குடு குடு லேட் ஆச்சு லேட் பண்ண டிலே பண்ண தம்பி தான் ஹரிஸ் ஜூனியர் அண்ட் பிரைமரியில ஒரு கால்ல என்ன பண்ணிருக்காரு வின் பண்ணிருக்காரு சரியா ஜூனியர் அண்ட் சீனியர் அண்ட் கையில கொடுக்கணும் கீழே போட்டு அவுட்டு கையில தான் கொடுக்கணும் ஓகே ரெடியா 1 2 3 கையில கொடுக்கணும் க்ளோஸ் பண்ணிக்கோ க்ளோஸ் பண்ணிக்கோ ரெடியா 1 2 3 கையில தான் கொடுக்கணும் கீழே போச்சுன்னா அவுட்டு யாரு லஸ்ஸி க்ளோஸ் உட்காரு ரெடியா 1 2 3 அரிசி க்ளோஸ் உட்காந்துக்கோங்க ரெடி அழகா வாய் சரியா க்ளோஸ் ரெடியா கையில தான் கொடுக்கணும் அபூர்வா ரெடியா க்ளோஸ் பண்ணிக்கோ கையில கொடுக்கணும் க்ளோஸ் கொஞ்சம் பெரிய நீங்க பின்னாடி போங்க கையில கொடுக்கணும் கையில கொடுக்கணும் சாதனா ரெடியா பேக்லே வா பின்னாடி போ வேண்டாம் அனிஷியா ஒரு கேர்ள் ஒரு பாய் ஓகே 4 நம்பர்ஸ் கேம் சரி கவனமா விளையாடு பின்னாடி பின்னாடி கையில கொடுக்கணும் கையில தான் கொடுக்கணும் பின்னாடி கையில தான் கொடுக்கணும் கீழே போட்டா ரெண்டு பேருமே அவுட்டு கையில தான் கொடுக்கணும் கீழே போட்டீங்கன்னா ரெண்டு பேருமே அவுட்டு ஜீவா பாப்பா இந்த பின்னாடி பின்னாடி இருக்கணும் சரியா அடுத்த வச்சுட்டு நிற்கும் வசனம் சொல்லணும் இங்க பாரு மத்தவங்க பேசுறது ரெடியா
நிமிஷம் மறுபடியும் இப்படி Next, Vanita Arti class yaar. और ये हम मसले पूछो. मसले पूछो. Line ले. Formal line. Very good. Clap and clap. சத்தமா பண்ணணும். சரியாமா? Yes. அன்பு செல்வன் அப்பட வசனம் சொல்றேன். வாக்கியவான்கள் பரவராஜ்யம் அருமையுடையது மத்திய 5:3. Very good. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Very good. Clap and clap. ஹரிஷ் ஆவியில் எளிமை உள்ள பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Sit down, come, sit down. Very good. Clap and clap. யுகன் ஆவியல் நினைவுகள் வாத்தியங்கள் பரலோகம் அருள்வது 5. Clap பண்ணுமா. Tapi uttara. ஆவியில் எழுந்துள்ளவர்கள் வாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. Very good. Clap. ஆவியில் எழுந்துள்ளவர்கள் வாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. Very good. Clap பண்ணுங்க. Clap. ஆவியில் எழுந்துள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. Hey. Oh man. ஆவியில் எழுந்துள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. Very good. Very clap பண்ணுங்க. Clap. ரோகன் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பாக்கியவான்கள் 5:3. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. Clap பண்ணுங்க. Clap. ஸ்ரீநிதி ஆவியில் பிழைப்புள்ளவர்கள் பாக்கியவான்கள்
பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. சித்திகா ஆவியில் எண்ணி உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. கிளாப் பண்ணுவானே. ஷாருக் ஹாஷினி ஆவியில் எழுந்துள்ளவர்களே பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்திய 5:3. கிளாப் பண்ணுவானே. நான் ஒன்று. சாந்த குணமுள்ளவர்கள் மனன வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை சுற்றிக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. 4:2. கிளாப் பண்ணுவானே. கிளாப். My name is Sadhana Shri. தலைப்பு சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். மரண வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. கிளாப் மா. My name is Anusya. நான் ஒன்று. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். தலைப்பு சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. வெரி குட். கிளாப் பண்ணுமா. தலைப்பு அதிசயன். தலைப்பு சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். மரண வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. கிளாப் பண்ணுவானே. My name is Govinder. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். மனன வசனம். சாந்த பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. கிளாப் பண்ணுங்க. My name is Priya. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். மனன வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. யாருமே அழகாக மாட்டீங்க. தலைப்பு சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். வசனம் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. வெரி குட் சில்ட்ரன்ஸ். அழகா வசனெல்லாம் சொன்னீங்க. கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க. நாளைக்கும் இதே மாதிரி உண்டு. ஆண்டி வனிதா ஆண்டி ஒரு 10 கட்டளைகள் சொல்லி கொடுத்தாங்களே, அவ்வளோ வெளியே பார்க்குறீங்க. வாங்க டான்ஸ். நீங்களே பாட்டுக்கே ஆடுறீங்களா? பாட்டு போடணுமா? சரி. ஓ சரி. 1 2 My
வாங்க வாங்க சில்ட்ரன்ஸ் வந்து ப்ளீஸ் நோட்டாங்க எங்க எழுதுறீங்க அதே பேப்பர் பாருங்க திரும்பி என்ன கதை படிச்சோம் மோசே தத்துவத்தை படிச்சோம் ஏசப்பா எத்தனை கொடுத்தாரு எத்தனை கட்டளை கொடுத்தாரு என்ன கலையில என்ன கொடுத்தாரு 10 கட்டளை கொடுத்துருக்காங்க எத்தனை கட்டளை 10 கட்டளை சரிங்களா அதை நம்ம ட்ரை பண்ணட்டுமா என்னை அஞ்சி எல்லாரும் சொல்றீங்க ரிப்பீட் பண்றீங்களா என்னை அஞ்சி என்ன இருக்குது வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு என்ன அர்த்தம் ஏசப்பா மட்டும்தான் என்ன பண்ணணும் கும்பிடணும்னு சொல்லியிருக்காரு சரியா அடுத்த பாருங்க யாதொரு விக்கிரகாலத்தையும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக என்ன பண்ணணும் ஏசப்பா நமக்கு நம்ம சொல்றது தேவையில்லாம யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா அடுத்து இப்போ எத்தனை பார்க்க போறோம் 4 எத்தனை பார்க்க போறோம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்னது சண்டே நம்ம வரோம் இல்லையா வாரத்தின் முதல் நாள் இல்லையா அந்த நாள் தான் நமக்கு என்னது ஓய்வு நாள் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் ஆண்டவருக்கு பரிசுத்த ஓய்வு நாளா சொல்லியிருக்காரு அடுத்தது எத்தனாவது கட்டளைமா 5வது 4வதுங்களா 5வது உன் தகப்பனையும் சத்தமே வரலையே பசியாகுதான் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக கனம் பண்ணுவீங்களா அப்பா அம்மா என்ன பண்ணணும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவங்க சொல்றதெல்லாம் என்ன பண்ணணும் கேட்கணும் இது எத்தனாவது கட்டளை 5 6 இனி பாப்பா போறது எத்தனாவது 6 பார்க்கலாங்களா 6 யாருக்கு தெரியும் யாருக்கும் தெரியல சரி நான் என்ன சொல்றேன் கொலை செய்யாதிருப்பாயாக அதாவது கொலை செய்யாதிருப்பாயாக அடுத்தது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அடுத்து 8வது வந்து களவு செய்யாதிருப்பாயாக என்னது எல்லாமே செய்ய கூடாது கர்த்தர் இருக்கக்கூடிய காரியங்கள் சரியா அடுத்து 9வது பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்ன பண்ணக்கூடாது பொய் பேசவே கூடாது சரிங்களா 10வது பிறருக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக யாவது பொருளை நம்ம என்ன பண்ணக்கூடாது ஆசைப்படவே கூடாது சரிங்களா மொத்தம் எத்தனை கட்டளை 10 எத்தனை கட்டளை 10 யார் இருக்காங்க யார் இருக்கா ஏசப்பா யார் இருக்காங்க மோசே இப்படி பார்த்தோம் இல்லையா ஆவியில் எழுதியுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது இந்த அவர்களுடைய நம்முடைய என்னது டீம் என்னமா இறையரசி பிள்ளைகள் என்னது இறையரசி நீங்க யாரு ஏசப்பாவுடைய பிள்ளைகள் சரிங்களா
ஹாப்பியா இருக்கீங்க? நான் வந்து ஹாப்பியா இருக்கிறேன் அப்படின்றவங்க கை தூக்குங்க. வெரி குட். ஹாப்பியா இருக்கியா? வெரி குட். சரி, கை கீழே போடுங்க. அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து நல்ல வசனம் சொன்னீங்க, நல்ல பாட்டு பாடுனீங்க, அப்புறம் நல்ல கதை கேட்டீங்க, டான்ஸ் ஆடுனீங்க. என்னன்னா எனக்கு பிடிச்சிருந்தது. அங்கிள் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றவங்க கை தூக்குங்க. சரி, கை கீழே போடுங்க. நல்ல கேட்காமீங்களா? முடிச்சேன். இல்ல அங்கிள் எனக்கு ரொம்ப போரிங்கா இருந்ததுன்றவங்க யாருக்காவது போர் அடிச்சுதா? ஓ இல்ல, அப்ப நாளைக்கு ஓகேவா? நாளைக்கு எல்லாரும் கொஞ்சம் நேரமா என்ன மிஸ் இன்னைக்கு வந்து 10:30 ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ண 10:50. இப்போ நாளைக்கு நம்ம 10 o'clock வந்து நாளைக்கு வந்துச்சலாம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து அங்கிள் என்ன செய்ய போறேன்னா உங்களை எல்லாரையும் பிளஸ் பண்ணி ஒரு ஜெபம் பண்ண போறேன். அதுக்கப்புறம் வந்து உங்க வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க, அப்புறம் யாராவது வியாதியோடு இருக்காங்க, அது வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ண முடியும் முழங்கால் கொடுங்க. அதெல்லாம் முழங்கால் போட்டு ஒரே ஒரு பல்லவி மட்டும் நம்ம பாட போறோம். நல்ல நேரம் முழங்கால் போட்டுங்க. முழங்கால் இப்படிதான், ரெண்டு முழங்கால் கண்ண முடியும். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. இயேசுவே, எங்களுக்கும் இங்கே முழங்கால்களை முடக்கி இருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உண்மை இல்லாமல் வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. நீரே ஆறுதலின் தேவனப்பா, நீரே எங்களை ஆற்றி பேற்றி எங்களை சமாதானப்படுத்துகிற தேவன். இதோ இந்த பகல் வேளையில் கூட நீர் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர், எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கூட உடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரனும் இங்க இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுமாக இணைந்து எல்லாரும் உங்க கரத்தை எங்களுக்கு நேரம் நீட்டுங்களேன். உங்க கரத்தை நீட்டி ஆமென். இன்னைக்கு கிளாஸுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் கடவுள் கிருபையாக ஆசீர்வதிச்சு இந்த நாள் வந்தது நல்லது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று சொல்லத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையுள்ள கரத்தை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. எல்லாரும் சுகமாய் வந்ததுக்காக ஸ்தோத்திரம். பத்திரமாய் வீடு திரும்பட்டும். எல்லாரும் கூட நீங்க இருந்த வழி நடத்துறீங்க. எல்லா டீச்சர்ஸ், எல்லா வாலண்டியர்ஸ் எல்லாரையும் உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஈஸ்வரின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.